ஹாய் கைஸ், நான் சூப்பராக நல்ல கொஞ்சம் மீன் எல்லாம் வளர்த்தேன். அதுக்குன்னு ஃப்ரிட்ஜ் ஒட்டி எடுக்கலாம் நக்கரை கடைக்கு போனால் ஃப்ரிட்ஜ் ஒட்டி இல்லைன்னு சொல்லிச்சு. என்ன வருது ஆகிப்போச்சு கைஸ். சரி, ஃப்ரிட்ஜ் ஒட்டி தான் கிட்டல, வேற என்ன கிட்டுதான்னு பார்ப்போன்னு பார்த்தா ஒரு சோலார். நான் பாருங்க, வெயிட் ஒன்றும் இல்லாதவன்ட்டு அங்கே சும்மா எடுத்துட்டல, குழப்பம் ஒன்றும் இல்லை. ஒரு சோலார் கிட்டுச்சு. இப்போ இது ஒர்க் ஆகாதுன்னு ஒரு டவுட் அங்கே இருந்து. இங்கே பாருங்க, ஸ்க்ரூ கூட இல்லை, ஸ்க்ரூ ஒரு இதுவும் இல்லை, சும்மா ஒரு சோலார் ஒரு இது. வேறு ஏதோ சோலார் பேட்டரி சார்ஜர்னு எழுதியிருக்கு. இது மேட் இன் ஜப்பான் ஆகும். ஜப்பான் நல்ல ஐட்டம்னு தோணுச்சு, அதுകൊണ്ട് பின்ன எடுத்துன்னு. சரி, வேற ஒரு ஐட்டம் முன்ன கிட்டுச்சு. ஃப்ளாஷ்பேக். அது என்ன தலை தனியாக வாலி தனியான்னு சொன்னது போல், ஸ்பீக்கருக்கு பாடி தனியாக, அந்த மெஷ்ஷு தனியாக, ஸ்பீக்கர் தனியாக. ஸ்பீக்கர்னால் அது லைட்டாக இளவி இருந்து. சரி, பின்ன அதை சேர்த்து கூட்டி எப்படி இல்லாமல் கட்டி வரைக்கணும் வந்தேன். அதை இப்போ எடுத்துட்டு வரேன் பாருங்க. இதுதான் கைஸ் ஐட்டம். பாருங்க, சூப்பராக இருங்க. டிசைன் நல்லா தான் இருந்து, மெஷ் எல்லாம் திரும்பி அடிச்சு இதெல்லாம் தனியாக கிடந்து. இப்போ பாட்டு பாடுதா என்ன அதுன்னு ஒன்றும் தெரியல, பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது. அழுக்கொன்னும் தர இல்லை, நான் எங்கேயும் லைட்டாக தொடச்சி எடுத்தோம். இதை பின்ன ரீஸ்டோர் பண்ணோம். சரி, ஃப்ரிட்ஜ் ஒட்டி அது கிட்டல, அடுத்தோட போகும்போது ஃப்ரிட்ஜ் ஒட்டி எடுக்கலாம் பார்ப்போம். இப்போ அந்த இதை ரீஸ்டோர் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ போடியேன். பார்ட் 2 சிறிது நாளையில் வரும், ஷார்ட்ஸாக போடலாம். இது ஒர்க் ஆகுது சரியா? ஏன்னா சோலார் ஆகும் பெரிய ஐட்டம், ஒர்க் ஆகுதுன்னா பெரிய சக்ஸஸ் தான். இங்கே வருங்க 12 வோல்ட் அடாப்டர் எல்லாம் இருக்குது. சின்ன சின்ன ஃபோட்டோ இந்த செட்டப் பாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இதில் தான் ஓடுது. பவர் பண்ணலாம், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நைட் லைட் இதெல்லாம் இந்த மாதிரி நைட் லைட் செட்டப் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். அங்கே கைஸ், அப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். அப்போ இதாங்க ஐட்டம். இது இப்போ வீடியோவில் பார்க்கறது போல ஒன்றும் இல்லை, தலை தனியாக துண்டு தனியாக கிடந்து எல்லாம் கட்டி பறவை வச்சுருக்கு. பற்றியால 4 பட்டன் இருக்குது, மூடு, பாஸ் ஃபார்வேர்டு எல்லாம். பென்ட்ரைவ் குத்தலாம், மெமரி கார்டு, பின்ன ஆன் ஆஃப் சுவிட்சு, மைக்ரோ யூஎஸ்பி ஆக்கும். இது கொஞ்சம் பிடித்தம் குறவாக இருந்து. சரி, அடியில் 2 ஸ்க்ரூ வந்துருந்து, அதை கலத்த வேண்டாம்னு தோணுச்சு. ஏன்னு சொன்ன இந்த மெஷில் என்ன இருக்குன்னு நோண்டி பார்ப்போம் வேணும்னு ஒரு இதில். சரி, இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஐடியா தோணுச்சு. சரி, பின்ன கலத்தி பார்த்தேன். ஏன் சொன்ன இது ஆத்தியமே கலந்தாக்கி இருந்து எடுத்து கட்டி கொண்டு செட்டி கட்டி கொண்டு வந்து திருப்பி எடுத்து பார்க்கலான்னு சொல்லி எடுத்ததாக்கும். அதாக்கு நான் பார்க்குறியா, இப்படி எல்லாம் முக்கி பறக்கி வச்சது வச்சேன், நீ எடுக்கணுமேன்னு சொல்லி எடுத்து இந்த கோழி வேற நான் பார்த்தியாள. சரி, நான் சைடெல்லாம் ஆங்கிள் எல்லாம் பார்க்கலான்னு பார்த்தா அப்படியே விழுந்து. சரி, அதோட நான் எடுத்தோண்டு ஸ்பீக்கர் ஒயர் கட் ஆனதா எப்படி என்ன அதுன்னு ஒன்றும் பிடி இல்லை. 2 ஒயர் அப்படியே கட் ஆகி கிடக்கு, 2 ஒயரும். அது என்ன தோணுது, அந்த வெதரிங் நல்ல சூடானதோண்டா இருக்கும், இல்லைங்க அந்த சால்ட்ரிங் அதை அப்படியே என்ன இழாய் காணும்னு தோணுச்சு. சரி, பின்ன நம்ம சால்ட்ரிங் ஒன்று பண்ணண்டா, சும்மா சுட்டி கட்டி வைப்போன்னு சொல்லி அதுக்கு முன்னே சும்மா ஒரு பவர் கொடுத்து பார்த்தேன், பவர் பேங்க்லேருந்து. சரி, ஸ்பீக்கர் உள்ள ஓடுதாண்டு பார்த்தா சார்ஜ் ஆகுது. எனக்கு இங்கே அந்த விட்டு அப்பாடா ஒரு வேலையும் பார்க்காத ஒர்க் ஆச்சு. சரி, பின்ன ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணால் கண்டிப்பாக ஒர்க் ஆகும்னு தோணுச்சு. பழைய ஓனர் இந்த சார்ஜ் என்ன சரியாக நிற்கல, இல்லை பின்ன லூஸாக இருக்குது, ஸ்பீக்கரில் சவுண்டு வைக்கல, அப்படி என்ன எட்டு காணும்னு தோணுச்சு. சரி, பின்ன ஆனாக்கி பார்ப்போமேன்னு பார்த்தா அந்த லைட்டும் எரியுது. அப்போ பின்ன கன்ஃபார்ம் ஸ்பீக்கர் ஓட்டாக தான் போகுது. இனி பிரச்சனை எங்கி ஒன்றி பேட்ரி பிரச்சனை அல்லங்கி ஸ்பீக்கர் ஓடாத இருக்கணும், அதுக்கு மட்டும்தான் கன்ஃபார்ம் ஆச்சு. சரி, பின்ன சும்மா 2 கனெக்ஷன் போட்டு பார்ப்போம். கனெக்ஷன் போட்டேன், வாங்க அதையும் கூட பார்ப்போம். அப்போ கைஸ், நான் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, கனெக்ஷன் பண்ணி அதெல்லாம் வீடியோ எடுத்தவங்கள போர் அடிச்சாச்சு. அப்படின்னு நானே சும்மா சுட்டி ஏட்டி வச்சேன். சும்மா ஒரு பிடித்தது இதை இப்படியே கடை கட்டு நம்ம என்ன இல்லாதனால 2 எடுக்க கரெக்டாக இருக்கும்ல, அதுண்டு ஓகே. அடுத்து சரி, பின்ன பவர் கொடுத்து இப்போ பார்ப்போம். இப்போ வரும்னு ஆன் பண்ணி பார்த்தேன் கைஸ், வரல. பேட்டரி என்ன இதாகி காணும்னு ஆன் பண்ணி சார்ஜ் ஆச்சு பார்த்தேன், உடனே ஆன் ஆச்சு. இந்த மியூசிக்கை அடித்தோம், இந்த ப்ளூடூத் மோடுன்னு சென்ன ஒன்று எப்பா எனக்கு என்ன சந்தோஷம். சரி, பின்ன ஆத்தேமே ப்ளூடூத்தில் எல்லாம் கனெக்ட் பண்ணி நேரத்தை வேஸ்ட் ஆகண்டான்னு கையில் ஒரு பென்ட்ரைவ் இருந்து எடுத்து அங்கே குத்துனேன். பாருங்க, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தேன், ஆனால் துரும்பு பிடிச்சிருந்தது இல்லை. கஷ்டப்பட்டு கெட்டி முக்கி அப்படி சரியாச்சு கைஸ். சரி, பின்ன இனி இப்போ இந்த பவர் பேங்கை குத்தி ஆனாக்குவோன்னு சொல்லி குத்துனேன். சரியா,
பாட்டனை ஓடிச்சிங்க நான் சென்சார் பண்ணி என்ன கைஸ் டெமோ வந்து லாஸ்ட்டு மற்ற காப்பிரைட் இல்லாத மியூசிக் வந்து நம்ம போட்டு காட்டதாக இருக்கும் என்ன வென்ட்ரைவில் ரெண்டாக்கும் ஓடுது நல்லா சூப்பராகவே ஓடுது சரியா கைஸ் பாட்டு ஓடுது உங்களுக்கு காணாத உண்டாக்கும் நல்ல குவாலிட்டி ஒன்றும் அத்தரை இல்லை நம்ம இப்போ ஒரு 100-150 ரூபாய்க்குள்ள அந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்னு தோணுது சரியா நம்ம இந்த வீடியோ ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் எல்லாம் கிடச்சுன்னா இதை மாதிரி ஃப்யூச்சரில் கண்டினியூ பண்ணலாம் ரெஸ்டோரேஷன் இந்த மாதிரி നല്ല പക്കാവായ ഐറ്റം ആക്കും ചാർജർ പിന്നെ ഇളക്കണോടനെ ഞാൻ ഇത് വച്ചിട്ട് എനിക്ക് ഒരു പിടിയും ഇല്ല അപ്പോൾ മനസ്സിലാச்சு பேட்டரி தான் போய் காணும் அப்படின்னு சரி പിന്നെ பரம திறந்து பார்க்கலான்னு சொல்லி அந்த 2 ஸ்க்ரூவை திறந்தேன் சரி திறந்த பரவ பார்ப்போம் என்ன கைஸ் திறந்த எல்லாம் காட்டினா உங்களுக்கு போராக இருக்கும் அது 2 நான் திறப்போம் பாங்க கைஸ் அப்போ வந்து நான் இலக்கியாச்சு உள்ள போர்டு சூப்பராக இருந்து கைஸ் ஒரு தூசியும் அது ஒன்றும் இல்லை நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்து ஒரு கனெக்ஷன் ஒன்றும் விட்டு போகல நல்லா தான் இருந்து இந்த பேட்டரி தான் ஊதி பெருமி நல்லா ஐயாத இருந்து ஊதினாக்கில் நம்ம മനസ്സിലാക്കില്ല ആ ഒരു പവറെല്ലാം കുറഞ്ഞ பேட்டரின்னாகும் எனக்கு இப்போது இதுக்கு பேட்டரியும் இல்லை இப்போ இது இருக்கப்படாதில்ல இந்த பேட்டரிங்க அப்போ அந்த பழைய ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் உண்டுல்ல உருட்டு வாட்ச் இந்த சைனாக்காரனை உண்டு அதெல்லாம் வாங்கி நம்ம ஏமாந்ததாகும் அந்த பேட்டரியாக நீங்கள் இப்போ பார்க்குது அதுக்குள்ளே இருக்கேன் நம்ம பின்ன தள்ளி ஒட்டிச்சு அதெல்லாம் ஒரு ஓரத்தில் கடந்து நல்ல சின்னதாகும் சைஸ் எல்லாம் நல்ல குட்டி நல்லது தான் ஆனாலும் இங்கே பாருங்க அதுவும் நல்ல பெருசாக இருக்குது இந்த இது அங்கே கைஸ் இந்த பேட்டரி 2 மாற்றும் இந்த சின்ன பேட்டரிக்கு பிஎம்எஸ் பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குது அதையும் இழக்கும் அப்போ பரிபாடி எல்லாம் முடிஞ்சிருக்கு நான் இதாகும் பழைய பேட்டரி இதை நான் இதாகும் புதுசு இந்த பிஎம்எஸ்க்கு அடியில் 2 கனெக்ட் பண்ணியிருக்கு இது கொள்ளலாம் ஆனால் பேக்கப்பு நிறைய கிட்டாது நம்ம இனி ஃப்யூச்சரில் நிறைய லைக் எல்லாம் கிட்டுச்சங்க அதுக்கு வர அமௌண்ட் வச்சு இது நம்ம பேட்டரி மாற்றியதாக இருக்கும் சரியா கைஸ் ஒரு கிவ் அவே விடலாம் அது வரை ஒர்க் ஆச்சு இங்கே இப்போ சரி பவர் கொடுத்து பேக்கப் பார்க்கலான்னு பார்த்து பவர் கொடுத்தேன் கேமரா கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க சரியா லைட்டு போயிடுச்சு அதை போல் சவுண்டெல்லாம் வரும் காட்டாததாக இருக்கும் இப்போ சவுண்ட் வருது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சவுண்டு நான் போட மாட்டேன் காப்பி ரைட் ஆகும் இல்லை நான் லாஸ்ட் வரைக்கும் இது போடலாண்ணா போஸ்ட் கிரெடிட் சீனில் இப்போ இது இலக்கி பார்த்தாங்களே கொஞ்சம் நேரம் சார்ஜ் ஆகட்டு டைம் ஆகும் நான் இந்த சின்ன பேட்டரி ஆனாலும் கொஞ்சம் டைம் ஆகும் கொஞ்சம் டைம் அது லேட்டராக பார்க்கலாம் சார்ஜ் ஆகி கொஞ்சம் டைம் எல்லாம் ஆகிருக்கு பவர் பேங்கில் குத்திருக்கேன் காட்டி தரேன் நம்ம இஆர்டி பிராண்டு பவர் பேங்க் ஆக்கும் நான் பாருங்க 10,000 mAh பவர் பேங்கு கொஞ்சம் நேரம் நான் குத்தி வச்சுருக்கேன் ஏன்னா அதுவே இதுக்கு போதுமானது தான் சரி பின்ன இதை ஆஃப் ஆக்கிட்டு நம்ம அந்த கனெக்ஷனை உருவலான்னு பார்த்தேன் இல்லை ஆனில் இருக்கட்டு பின்ன அப்போ வாங்க சரி அப்போ பின்ன யூஎஸ்பி கூட பாட்டுட்டே அங்கே உருவணும் இங்கே தான் இதாக இருக்கும் சரி பின்ன குத்துனேன் அடுத்து என்ன பாருங்க கைஸ் மணி 6 ஆயிருக்கணும் 6 மணி ஆயிருக்கு பார்த்தியாளா கைஸ் 6 மணிக்கெல்லாம் வீடியோ எடிட் பண்ணிட்டு என்ன பார்த்தியாளா கனெக்ஷன் எடுத்த உடனே போன கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே ஆஃப் ஆச்சு இப்போ ஆஃப் ஆகலை இப்போ மனசிலாகி காணும்னு தோணுது பேட்டரி ஒர்க் ஆகுது இப்போ சம்பவம் சக்ஸஸ் இன்னி நமக்கு ஓகே ஆச்சு இந்த ப்ளூடூத் எல்லாம் ஒர்க் ஆகும் அதையும் நான் காட்டி தரேன் உங்களுக்கு பிறகு இப்போ ஸ்பீக்கர் அது இதெல்லாம் ஒட்டிட்டு நம்ம பிறகு வைப் பண்ணலாம் சரியா என்ன பாருங்க கைஸ் இப்போ எல்லா பார்ட்ஸையும் சேர்த்து கூட்டி அரைச்சி பழைய ஸ்பீக்கரை கொண்டு வர போகிறோம் பாருங்க நான் பார்த்தியாளா கைஸ் பழைய இது வேலை வந்தாச்சு இப்போ எல்லாம் ஓகே தான் சரி வாங்க உங்களுக்கு நான் இப்போ ப்ளூடூத்தில் பேர் பண்ணி காட்டி தரேன் சவுண்டை பாட்டு ஒன்று விட மாட்டேன் பாட்டு பிள்ளையான காப்பிரைட் ஆகி எல்லாம் வச்சோன்னு எனக்கு தெரியும் അതുകൊണ്ട് ചുമ്മാ எப்படி കണക്റ്റ് ആകുമെന്ന് பார்ப்போம் எல்லா கைஸ் நோக்கியா ஃபோன் ஆக்கும் ஒரு டிஜே பாட்டு நல்லா ஓடும் சரியா இப்போ நம்ம ஸ்பீக்கர் ஆன் பண்ணதாக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு ஏன்னு நான் பழைய சுவிட்ச் இல்லையா நான் ஆன் ஆச்சு நோக்கியா பழைய மாடல் ஃபோனு இந்த ஃபோனு வாங்கி ஒரு 8-9 வருஷம் இருக்கும் ரிவ்யூ வேணுமெங்க சொல்லுங்க கனெக்ட் பண்ணலாம் பார்த்தீங்களா ப்ளூடூத் ஸ்பீக்கர் 20% பேட்டரி கொஞ்சம் நேரம் கூட பேட்டரி சார்ஜ் விடணும் பார்த்தீங்களா பாட்டெல்லாம் டக்கராக இருக்குது பொலி பாட்டு சொல்லுமா சூப்பர்
பாட்டு கேட்குதுன்னு தோணுது உங்களுக்கு சூப்பராக. எல்லா பாட்டையும் தொடர இட முடியாது, ஏன்னா காப்பிரைட் ஆகும். അതുകൊണ്ട് നല്ലതാണ് ഓടുന്നത്. സാമ്പിൾ കാട്ടിയാച്ചില്ല ഫ്രണ്ട്സ്. இப்போ வாங்க ஒரு சின்ன ஒரு ஷூட் எடுப்போம். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் அந்த பெல் பட்டனையும் கொஞ்சம் தட்டி விடுங்க. என்ன கைஸ், பார்ப்போம் கைஸ். அப்போ ஒரு சாம்பிள் வீடியோ பார்க்கலான்னு தோணுது. நீங்கள் பாருங்க, நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் கிளாரிட்டி குறைஞ்சிருக்கு, என்ன பல்பு அங்கே லைட் எரிஞ்சிருக்கு. மணி 6:45 ஆக போகுது. சரியா? இப்போ பாருங்க, சவுண்ட் குவாலிட்டி ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. ஓகேவா? பாய். இந்த வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் ஸ்கிப் பண்ணாத பாருங்க, அதான் மேட்ரு. சரியா?